அப்போ ஒரு பள்ளத்தாக்குக்கு நேராக எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் அழைத்து கொண்டு போகிறார். அங்கே போகும் பொழுது அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி முன்பாக ஒரு பெரிய காட்சியை ஆண்டவர் காண்பிக்கிறார். அங்கே எல்லாம் உலர்ந்து போன எலும்புகள் அப்படியே சிதறி போயிருக்கு. அப்போ ஆண்டவர் எசேக்கியேல்கிட்ட பார்த்து கேட்கிறார், என்னப்பா இந்த எலும்பெல்லாம் உயிரடையுமா? இதுக்கெல்லாம் உயிர் வருமா? மூச்சு வருமா? இதெல்லாம் எழும்பி நடக்குமா அப்படின்னு சொல்லி எசேக்கியேல்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்றாரு, தேவனே அதை நீரே அறிவீர், எனக்கு தெரியலப்பா, அது உங்களுக்கு தான் தெரியும், அதுக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எனக்கு தெரியாது, அது உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு அவர் பதில் சொல்லிட்டார். ஆனா பவுல் பாருங்க அப்படி சொல்லல. தேவன் தமது வல்லமையினாலே நம்மையும் எழுப்புவார். அல்லேலூயா. அதே கேள்வி பவுல்கிட்ட வருது. ஆனா பவுல் பாருங்க ஸ்ட்ரைட்டா நெத்தியில் அடிச்ச மாதிரி ஆன்சர் பண்றாரு. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, தமது வல்லமையினாலே நம்மையும் எழுப்புவார். ஏன்னா எசேக்கியேலுக்கு அப்ப கிறிஸ்து என்கிற திருஷ்டாந்தம் இல்ல. கிறிஸ்து என்கிறவர் பிறந்து மரித்து உயிர்த்தெழுந்த அந்த அனுபவம் எசேக்கியேலுக்கு தெரியாது. ஆனா பவுல் அதை கண்டு பார்த்து உணர்ந்து அனுபவித்தபடினால அவருக்கு ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை, ஒரு திருஷ்டாந்தம் அவருக்கு இருந்ததுனால தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, இயேசுவை எழுப்பினது போல உலர்ந்த எலும்புகளையும் அவர் எழுப்ப வல்லவர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சர்டிபிகேட் கொடுக்கிறார் பவுல். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப எசேக்கியேலுக்கு கிடைக்காத பதிலை ஆண்டவர் பவுலுக்கு அந்த இடத்துல தெளிவாக விளக்கி காண்பிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆதாமுடைய விலா எலும்பை எடுத்து ஏவாளை ஆண்டவர் உருவாக்கினார். அல்லேலூயா. அதே போல இரண்டாம் ஆதாம் ஆகிய கிறிஸ்துவனுடைய சரீரத்திலிருந்து பிறந்தவர்களாக நாம் இருப்போமானால், கிறிஸ்துவனுடைய சரீரத்தோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக நாம் இருந்தோமானால், கிறிஸ்துவுடைய ஜீவனோடு கூட நாம் இணைக்கப்பட்டவர்களாக இருந்தோமானால், முதலாம் ஆதாமிலிருந்து பிறந்த எலும்புகள் எல்லாம் உலர்ந்த எலும்புகள், உயிரற்று ஜீவனற்று பாவம் செய்து மரித்து போன எலும்புகள். அல்லேலூயா. ஆனால் இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மறுபிறப்பு அடைந்து, இரண்டாம் பிறப்பு அடைந்து கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறபடினாலே தேவன் தமது வல்லமையினாலே நம்மையும் எழுப்புவார்.